குருபியோ நமக. நட்சத்திரங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது குருவினுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் குருவின் முதன்மை, தலைமை, மேன்மை போன்ற பல குணங்களை கொண்டவர்கள். இவர்கள் கொள்கை பிடிப்பு உடையவர்கள், மன உறுதி உடையவர்கள், எடுத்த காரியத்திலே நல்ல நாட்டமும் கடும் முயற்சியும் உடையவர்கள், பிறருக்கு வழிகாட்டக்கூடிய தலைமை குணம் கொண்டவர்கள், நல்ல போதகர்களாக இருப்பார்கள், நல்ல அறிவுரையாளர்களாக இருப்பார்கள், ஆன்மீக நாட்டம் அதிகம் உள்ளவர்கள். இந்த நட்சத்திரம் ஒரு கால் இல்லாத நட்சத்திரம். காரணம், இந்த நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம் மீன ராசியிலே அமர்ந்திருக்கிறது. இந்த நட்சத்திரம் காலபுருஷனின் லாப மற்றும் விரயஸ்தானம் இரண்டிலுமே ஒன்று சேர அமர்ந்திருக்கிறது. 3 பாதங்கள் லாபஸ்தானத்திலும் 1 பாதம் விரயஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கிறது. சூரியனின் கர்ம பதவியை கொண்டவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள். அரசு, அரசாங்கம், அறிவியல், ஃபினான்ஸ், பேங்கிங் போன்ற துறைகளிலே இவர்கள் ஈடுபாடு காட்டுவார்கள். பெரும்பாலும் அரசு சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பார்கள் அல்லது அரசாங்க உத்தியோகத்தில் இவர்கள் இருப்பார்கள். சூரிய சாபத்தை பெற்றிருப்பதால் இவர்களுக்கு முக்காவாசி பிறந்த தந்தையுடன், பெற்ற தந்தையுடன் ஒத்துப்போகாது, அல்லது தந்தை சிறு வயதிலேயே மரித்திருப்பார். அப்படி இல்லை என்றால் தந்தை உயிருடன் இருந்தாலும் அந்த தந்தை மூலமாக இவர்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டோ அல்லது நல்ல பலன்களோ ஆதரவோ அல்லது வேறு ஏதாவது பண உதவியோ நிச்சயமாக கிடைக்காது. தந்தை மட்டுமல்ல, தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அது மாமா, பெரியப்பா, சித்தப்பா, மாமனார் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடன் இவர்கள் சுமூகமாக இருக்க மாட்டார்கள். போன ஜென்மத்திலே நல்ல வழிகாட்டியாக, ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தாலும் இவர்கள் தப்பாக வழிகாட்டியிருப்பார்கள், தவறான ஆலோசகனை கூறியிருப்பார்கள், பிறருக்கு துரோகம் செய்திருப்பார்கள், வட்டிக்கு விட்டு ஏமாற்றி இருப்பார்கள். இந்த ஜென்மத்திலே அளவுக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அதீத ஆசையுடன் இருப்பார்கள். இந்த குடும்பம் வாழ்ந்து கெட்ட வம்சமாகும். போன ஜென்மத்தில் வட்டிக்கு விட்டு ஏமாத்தினதுனால இந்த ஜென்மத்தில் இவர்கள் பலவிதமான கடன் தொல்லைகளை அனுபவிப்பார்கள். வட்டிக்கு பணம் கொடுத்தே அழிந்து போவார்கள். தவிர இவர்கள் கொடுத்த பணம் இவர்களுக்கு திரும்பி கிடைக்காது. இது குருவின் நட்சத்திரம், ஆனால் இருப்பது சனியின் வீட்டில். இதனால் இந்த நட்சத்திரத்திற்கு குருவினுடைய காரகத்துவங்களும் சனியுடைய காரகத்துவங்களும் கலந்து இருக்கும். 2 குணங்களும் சேர்ந்தவர்கள் தான் இவர்கள். குருவினுடைய நிதானம், பொறுமை, அறிவு, திறமை எல்லாம் இருந்தாலும் சனியினுடைய மந்த புத்தி, விதண்டாவாதம், சூழ்நிலையை அனுசரித்து போகாத குணம் ஆகியவும் இவர்களுக்கு இருக்கும். சனி நல்ல நிலையில் இல்லை என்றால் இவர்களுக்கு கல்வி நிச்சயமாக தடைப்படும். போன ஜென்மத்திலே பிறர் மனம் நோக வாழ்ந்து வந்ததால் இந்த ஜென்மத்திலே இவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் மற்றவர்களால் தட்டி பறிக்கப்படும். இவர்களுடைய சுக சௌகரியங்கள் அபகரிக்கப்படும். இவர்களுடைய எல்லா விதமான பணமும் பிடுங்கப்பட்டு இவர்கள் வீதிக்கு வருவார்கள். சட்டென்று உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். வாழ்க்கையின் ஆரம்பத்திலே பலவிதமான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தடங்கல்களையும் இவர்கள் சந்தித்து வந்திருப்பார்கள். மத்தியம வயதிற்கு பிறகுதான் வாழ்க்கையிலே ஒரு நிலையான கால் ஊன்றல் இவர்களுக்கு கிடைக்கும். நல்ல கவர்ச்சியான தோற்றம் கொண்டவர்கள். இவர்களுக்கு எதிரிகள் குறைவு. எந்த ஒரு விஷயத்தையும் கையில் எடுத்துக்கொண்டால் அதை முடிக்காமல் விடமாட்டார்கள். எப்பாடுபட்டாவது தான் எடுக்கும் முயற்சி வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைப்பார்கள். சிறு வயதிலேயே பல முதிர்ச்சியான விஷயங்களை இவர்கள் அனுபவிக்க நேரிடும். குடும்ப வாழ்க்கையிலே இவர்கள் பெரிதும் ஈடுபாடு காட்ட மாட்டார்கள். பொது பணித்துறை, மதம் சார்ந்த இடங்கள், கல்லூரிகள் போன்றவற்றிலே பணிபுரிவார்கள். சிலர் விரிவுரையாளர்களாக இருப்பார்கள், சிலர் ஸ்கூல் டீச்சர்ஸாக இருப்பார்கள், சிலர் வக்கீல்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு காலின் முட்டி பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த நட்சத்திரக்காரர்களின் 6ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் தொடர்பில் இருந்தாலோ அல்லது 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் தொடர்பில் இருந்தாலோ இவர்கள் தொடர் கொலையாளிகள், சீரியல் கில்லர்ஸ், படுகொலை செய்யக்கூடியவர்கள், இனப்படுகொலை செய்யக்கூடியவர்கள் என்ற வரிசையிலே இவர்கள் இடம்பெறுவார்கள். 6ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் தொடர்பில் இருந்தாலோ அல்லது 6க்கு அதிபதியும் 8க்கு அதிபதியும் தொடர்பில் இருந்தால், இவர்களுடன் பாவர்கள் சேர்ந்திருந்தால் இந்த மாதிரியான மனோபாவத்தை இவர்கள் பெறுவார்கள். இவர்களுக்கு இரத்த ஓட்டம், கால் முட்டிகளில் பிரச்சனை, அல்சர்ஸ்,
ஹர்னியா போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். கூடிய விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.